ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ பார்க்கலாம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு இன்டர்ஃபரன்ஸை அதனோட பேட்டர்னில் இருக்கக்கூடிய தியரியை நம்ம அனாலிட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டை இதில் பார்க்கலாம். இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படணும்னா நமக்கு ரெண்டு கொஹரண்ட் சோர்சஸ் தேவை. அந்த கொஹரண்ட் சோர்சஸை தான் நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். ஒரு சோர்ஸில் இருந்து அந்த எஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சோர்ஸில் இருந்து நம்ம ரெண்டு பாயிண்ட் ஸ்லிட்ஸை வந்து அங்கே முன்னாடி வச்சுருக்குறோம். அந்த ரெண்டு ஸ்லிட்ஸ் வழியாக வெளியில் வரக்கூடிய செகண்டரி வேவ்ஸ் தான் இங்கே நம்மளுடைய கொஹரண்ட் சோர்சஸை ஆக்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய இந்த கொஹரண்ட் சோர்சஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த வேவ் செகண்டரி வேவ் இன்டர்ஃபியர் ஆகி அதனுடைய பேட்டர்னை இந்த ஸ்க்ரீனில் நமக்கு கொடுக்க போகுது. அதில் பாயிண்ட் பி அப்படிங்கிறது அந்த சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் ஓவில் இருந்து எக்ஸ் தொலைவில் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். நவ் இந்த பாத் டிஃப்ரென்ஸை எப்படி இங்கே குறிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு S2லேருந்து அந்த ரே ஏற்படுத்தின தொலைவு S2P, S1லேருந்து ரே சென்ற தொலைவு S1P. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் அந்த பாத் டிஃப்ரென்ஸுங்கிறது. இந்த பாத் டிஃப்ரென்ஸுக்கும் அந்த பாயிண்ட் பியில் ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸை பண்ணுவோம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாத் டிஃப்ரென்ஸ் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் S1N வரைஞ்சிருக்கிறேன். அதில் அந்த S2N அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாத் டிஃப்ரென்ஸ். நவ் S2Pயை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹியர் இந்த S2PB இந்த மூணு பாயிண்ட்டையும் கொஞ்சம் ஒரு முக்கோணமாக ஒரு ட்ரையாங்குலராக, அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலாக பார்க்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு புரியும். என்ன தியரம் யூஸ் பண்ண போகிறேன்? பித்தாகரஸ் தியரம். ஸோ S2P அப்படிங்கிறது இதனுடைய ஹைபாட்னியூஸ். இந்த ட்ரையாங்கிளினுடைய அந்த ட்ரையாங்கிளுடைய ஹைபாட்னியூஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதர் சைட்ஸ்னுடைய ஸ்கொயர் பண்ண போகிறேன் நான். அதுதான் நம்ம அதர் சைட்ஸு. பிபியை OP + OBன்னு பிரிச்சிருக்கிறேன். ஸோ X + D போடுறதுக்கு வசதியாக. அண்ட் தென் இன்னொரு சைடு S2B, அதனோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் D. ஸோ நவ் let us start writing this. இந்த S2N அப்படிங்கிற அந்த பாத் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு S2P, S1P இந்த ரெண்டுத்தினோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா பாத் டிஃப்ரென்ஸுக்கு நம்ம வருவோம். நவ் S2P ஸ்கொயர் இதை பார்க்கறதுக்காக இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கோ. இந்த ட்ரையாங்கிளை எடுத்துட்டு let us start writing this S2P square. S2P square is equal to OP என்ன வேல்யூ இருக்கு? X. OB வந்து D, அதனோட ஸ்கொயர். S2B வந்து என்னது? கேபிட்டல் D. ஸோ D ஸ்கொயர். இப்போ D ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ தட் X1 + D the whole square. D ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ D ஸ்கொயருக்கு பதிலாக 1 இருக்கும். X1 X + D டிவைடட் பை கேபிட்டல் D ஸ்கொயர். இப்போ S2P தான் நமக்கு தேவை. அதனால நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்குவோம். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் D ஸ்கொயர் Dயாக மாறிடும். இதுக்கு மேலே ஹாஃப் போட்டுக்கலாம் ரூட் எடுத்தா. இப்போ ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷன் மூலமாக 1 + X the whole power half இருக்குல்லையே, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1/2 X ஸ்கொயர் + 1/3 அது மாதிரி வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா. அந்த இதில் ஹையர் ஆர்டர் எல்லாம் நம்ம விட்டுடுறோம். ஏன்னா X + Dயோட வேல்யூ கேபிட்டல் Dயை விட ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அதெல்லாம் விட்டுட்டு வெறும் இந்த ரெண்டு டேர்மை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ Dயை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஃபஸ்ட்டு டேர்மோட D வந்துடுது. செகண்ட் டேர்முக்கு D ஸ்கொயர் கேன்சல் அவுட் ஆகிடுது Dயா. ஸோ டேக் திஸ் ஈக்குவேஷன் as 1. அண்ட் அகெயின் அனதர் சைட் S1P ஸ்கொயர். இந்த S1P ஸ்கொயர் S1P square
PA square plus S1A square க்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அவ PA அப்படிங்கிறது நத்திங் பட் OP minus OA. OPங்கிறது X, OAங்கிறது small d. So X minus D இங்கே போட போகிறேன். Instead of writing PA. S1Aங்கிறது capital D square. As usual D square வெளியில் எடுக்கிறோம். So 1 உள்ள இருக்கும். X minus D square divided by D square. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா S1P ஆயிடும். D square D ஆயிடும். 1 plus X minus D square divided by D square to the power half. Again half 1 plus X power half உடைய expansion படி எழுதுறோம். 1 by 2 X minus D square divided by D square. Here also we are neglecting the higher order. திரும்ப சொல்றோம். ஏன் higher order எடுக்கிறோம்னா X minus D ஓட வேல்யூ கேபிட்டல் D ஓட வேல்யூ விட ரொம்ப கம்மி. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த higher order X minus D whole cube minus divided by D cube வந்து ரொம்ப அதிகமா சின்ன வேல்யூவா இருக்குங்கிறதுனால நம்ம விட்டுடுறோம். X minus D is lesser than capital D. So here D திரும்ப உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். S1P is equal to D 1 by 2 D square cancel out ஆகி D ஆயிடும். X minus D the whole square divided by D. S1P and S2P ரெண்டும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கு. So path difference S2N is equal to S2P minus S1P, that is equal to D plus 1 by 2 X plus D the whole square divided by D minus S D minus 1 by 2 X minus D the whole square by D. Okay, இப்போ இந்த D cancel out ஆயிடும். இந்த 2D காமனா எடுத்துக்கலாம். X plus D the whole square minus X minus D the whole square. இப்போ ரெண்டுத்தையும் expand பண்ணி நம்ம simplify பண்ண போறோம். A plus B the whole square minus A minus B the whole square formulaவில் expand பண்ண போறோம். So X square D square plus 2XD minus X square and the B square minus வரும். So minusல minus of minus வெளியில ஒரு minus இருக்கு. So 2XD ஆயிடுது divided by 2D. இந்த X square cancel ஆகும். அப்ப 4XD divided by 2D மட்டும் இருக்கும். So as a result 2XD 4 2 cancel பண்ணும்போது 2 கிடைக்கும் divided by D. So path difference அதை நம்ம lambda அப்படிங்கிற லெட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா this path difference is equal to 2XD divided by D. The path difference எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சார்ந்து இருக்கு, பேராமீட்டர்ஸ் எல்லாம்னா எவ்வளோ தொலைவு சென்டர்ல இருந்து அந்த பாயிண்ட் P இருக்குது, அதான் X. ரெண்டு கோஹரண்ட் சோர்சஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு D ஸ்மால் d, அண்ட் தென் சோர்சஸ்ல இருந்து ஸ்கிரீன் எவ்வளோ தொலைவில் இருக்கு, இதையெல்லாம் சார்ந்து பாத் டிஃபரன்ஸ் நமக்கு தெரிவிக்கும். இந்த S2N எப்படி இருந்துச்சுன்னா அங்க கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் இல்லை டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பாத் டிஃபரன்ஸ் S2N contains the integral multiples of path difference அப்படின்னா then n lambda அப்படின்னு சொன்னா we have the maximum intensity. We have the maximum intensity. In case the path difference S2N is having odd multiples of 2n plus 1, this lambda by 2, here I would like to say one thing, this lambda here, it is the wavelength of the light. So here the path difference is equal to n lambda of integral multiples of wavelength. If that means you will be having the maximum intensity, and if you are having 2n plus 1 lambda by 2, you will be having a minimum intensity at the point P. Okay. Now, in case, what will be the spacing between the two consecutive
டார்க் அண்ட் கன்சிக்யூட்டிவ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேசிங் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நவ் ஹியர் வி நோ தட் பாத் டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். S2n is equal to 2xt divided by capital T. இதுதான் பிரைட்டா இருக்கணும். இனிமே இந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டியை ஷெல் வி கால் இட் அஸ் அ மேக்ஸிமம் இனிமே பிரைட் அப்படின்னு சொல்லலாம். n lambda இங்க n அப்படிங்கிறதுனா 0 1 2 anything. இந்த மாதிரி 2xt is equal to n lambdaவுக்கு சமமா இருந்துச்சுன்னா we are getting the maximum intensity at the point P. Okay, so here from this equation this x தான் center of screenல இருந்து அந்த point P அமைஞ்சிருக்கக்கூடிய தொலைவு x அப்படிங்கிறது. அதை எழுதணும் அப்படின்னு சொன்னா dn lambda divided by 2d. So here if we want to know this consecutive, the spacing between the consecutive two bright fringes இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணோம். In case n is equal to 1 எடுத்துப்போம் x1 then d lambda by 2d. For n is equal to 2 அப்படின்னு சொன்னா for x2 is equal to 2d lambda by 2d. So let us subtract this x2 minus x1. இதுதான் consecutive two bright fringes இடையில இருக்கக்கூடிய தொலைவு. அதை நான் இனிமே பேண்ட் வித் அப்படிங்கிறத சொல்லலாம். பேண்ட் வித்துக்கு பீட்டா அப்படிங்கிறத லெட்டரை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். x2 minus x1 இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா 2d by 2d minus d lambda by 2d. That is equal to d lambda by 2d. That is your bandwidth. Okay, this is for the bright. What about this dark fringes? What is the condition for the dark fringes? That is minimum intensity கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பாயிண்ட் பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும். பாத் டிஃபரன்ஸ் is equal to அதுதான் 2xt by d. பாத் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது. அது எதுக்கு சமமா இருக்கணும் அப்படின்னா odd multiples of lambda by 2க்கு சமமா இருக்கணும். So here also n ஓட வேல்யூ 0 1 2 தான் 3 up to. Now here what is x? X is equal to 2n plus 1 lambda by 2. இந்த d இங்க வந்துடும், அந்த 2d கீழே வந்துடும். Okay, so here for n is equal to 0 lambda d divided by 4 small d. X is equal to 1 அப்படின்னா you have 3 here, 3 lambda d divided by 4d. So two consecutive dark fringes இடையில இருக்கக்கூடிய spacing எவ்வளோ இருக்கும் by 4d minus lambda d divided by 4d. That is equal to 2 lambda d by 4. That is equal to lambda d divided by 2d. Okay, what is this? This is called beta. What is the beta here? This is here also for the bright fringes also the spacing அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு bright fringes இடையில இருக்கக்கூடிய தொலைவு d lambda by 2d. அதே தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு dark fringes இடையில இருக்கக்கூடிய தொலைவு lambda d. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய alternate dark and bright fringes வந்து சீரான சம இடைவெளியில ஸ்பேசிங்ல தொடர்ந்து அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ there are the regular spacing between every consecutive dark and bright fringes. இந்த distance தான் நம்மளுக்கு bandwidth அப்படின்னு பேர், பீட்டா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த fringe width அப்படின்னு சொல்லலாம், bandwidthன்னு சொல்லலாம். ஸோ here it is called fringes. இதுக்கு பேர்லாம் fringesன்னு பேர். அதனால இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடியது fringes அப்படிங்கிறது. ஸோ இதில் n அப்படிங்கிறதே இல்லை. இந்த ஃப்ரிஞ்சஸ் எதையெல்லாம் பொறுத்து அமைஞ்சிருக்குது, அதனுடைய அலைநீளம், வேவ்லென்த், லைட்டோட வேவ்லென்த், ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய தொலைவு கேபிட்டல் டி, ரெண்டு சோர்ஸஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2d. ஸோ இதெல்லாம் சார்ந்து தான் இருக்கும். அதிகமான பட்டை அகலம்
ஸோ இந்த ஃப்ரிஞ்ச் வித்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கும், பீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா 2Dயோட வேல்யூ கம்மியாக இருக்கணும். 2Dயோட வேல்யூ கம்மியாக இருக்கணும்னா என்னது, அந்த ரெண்டு கொஹரண்ட் சோர்சஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், பேண்ட் வித்து அதிகமாகும். இன்கேஸ் 2D அதிகமானுச்சுன்னா பேண்ட் வித்து கம்மியாக இருக்கும். ஸோ பக்கத்தில் அமைஞ்சிடும். ஸோ ரொம்ப நம்ம முதல்லயே நம்ம சொன்னோம், ரெண்டு கொஹரண்ட் சோர்சஸ் அந்த ஸ்லிட்ஸு பக்கத்தில் அமைஞ்சிருக்கணும். இன்கேஸ் ரொம்ப தொலைவில் அமைஞ்சிருச்சுன்னா பேண்ட் வித்தே இருக்காது, ரொம்ப மைன்யூட், ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கணும் என்ன அர்த்தம், நமக்கு பார்க்க விசிபிளாகவே இருக்காது. ஸோ இதையெல்லாம் பொறுத்து தான் அதனுடைய நம்மளுடைய பேட்டர்ன், இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் நமக்கு இங்கே கிடைக்குது. அடுத்தது இதனுடைய இன்டென்சிட்டி, ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Resultant intensity due to the superposition of two interfering waves. So here A1 அப்படிங்கிறது A2 அப்படிங்கிறது ரெண்டும் ஆம்ப்ளிடியூட்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு வேவ்னுடைய ஆம்ப்ளிடியூட் S1 S2ல இருந்து ரெண்டு வேவ்ஸ் வருது இல்லையா, அது ரெண்டுத்தினுடைய ஆம்ப்ளிடியூட்ஸ் A1 A2 அப்படின்னு. இந்த வேவ்ஸ் பாயிண்ட் P அரைவ் பண்ணும் பொழுது அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். S1Pல இருந்து S2P ரெண்டு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருந்து அதுலேருந்து பாத் டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ரெண்டு வேவ்ஸும் அந்த பாயிண்ட் P அடையும் பொழுது அது ரெண்டுத்துக்கு இடையில கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸை லெட் அஸ் டேக் திஸ் டெல் அப்படின்னு. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கும் பாத் டிஃப்ரென்ஸ்க்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா 2π/λ into path difference. So here we know the path difference ஓட வேல்யூ தெரியும், 2π/λ into அந்த path difference தான் S2P minus S1P, அதனோட வேல்யூ நமக்கு தெரியும். So here this is your path phase difference is equal to 2π/λ into S2n. That is your path difference. Now at the point Pல இந்த ஸ்லிட்ஸ்ல இருந்து நம்ம ரெண்டு ஸ்லிட்ஸ்ல இருந்து அந்த பாயிண்ட் Pக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த வேவ்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் மே பி டியூ டு த சிம்பிள் ஹார்மோனிக் வேவ்ஸ் ஃப்ரம் S1 and S2. So it can be represented as, if you are considering the two sine waves y1 and y2, you can represent the wave equation like this: a1 sin omega t and a2 sin omega t plus del. இந்த del என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு வேவும் ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கு இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் del. மற்றபடி அதனுடைய ஆம்ப்ளிடியூட் a1 a2. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய இதனுடைய சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வேவ்ஸ் ரெண்டும் அந்த இடத்துல சூப்பர் பொசிஷன் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்கு அப்படின்னா, ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் y is equal to y1 plus y2. So we can write this a1 sin omega t plus a2 sin omega t plus del. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கும், sin a plus b னுடைய எக்ஸ்பான்ஷன். இதை வந்து sin a plus b அந்த ஈக்குவேஷன் மூலமாக ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா மூலமாக நான் விரித்து எழுதிக்கிறேன். sin a cos b plus cos a sin b. அதன்படி எழுதும் பொழுது a1 sin omega t plus a2 sin omega t cos delta plus a2 cos omega t sin del. Now this is the equation. இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். sin omega t காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். a1 plus a2 cos delta plus a2 cos omega t sin delta.
Okay, so now let me write like this. This term a1 plus a2 cos del is equal to r cos theta. No, a2 sin delta r sin theta னு எடுத்துக்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா y is equal to sin omega t r cos theta plus cos omega t r sin theta. r காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா again you are viewing another equation. அதே equation தான் sin a cos b plus cos a sin b ன்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? sin a plus b ன்னு எழுதலாம். இங்க a ங்கிறது omega t plus theta. So y can be written like this. Okay. Now, what is your r cos theta? a1 a2 cos delta. இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் நம்ம. r square cos square theta. What is your a2 sin theta? That is r sin theta. இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. After squaring these two, நம்ம என்ன பண்ண போறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. r ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். So that cos square theta plus sin square theta 1 ஆயிடும். So r square மட்டும் வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறோம் நம்ம. a1 square plus a2 square cos square delta plus 2a1 a2 cos. So this is delta. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது a1 square plus a2 square 1 ஆயிடுது. 2a1 a2 cos del. This is your r square. That is resultant intensity. So resultant intensity கண்டுபிடிக்கிறோம். I. Let us take that resultant intensity as I is equal to r square. That is r அப்படிங்கிறது nothing but the resultant amplitude. What is your resultant intensity I? It is nothing but a1 square plus a2 square plus 2a1 a2 cos del. Del is nothing but அதனுடைய phase difference. Now, what is this phase difference? எப்படி இருக்கும் இந்த phase difference? எப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு intensity எப்படி இருக்கும்ன்றது. So intensity அப்படிங்கிறது it is nothing but இந்த ரெண்டு ஆம்ப்ளிடியூட்னுடைய ஸ்கொயரா மட்டும் இல்லை, அதனுடைய சம் ஆஃப் தீஸ் டூ இன்டென்சிட்டிஸ் மட்டும் இல்லை, இண்டிவிஜுவல் ஆம்ப்ளிடியூட்னுடைய ஸ்கொயர் அது மட்டும் கிடையாது, ப்ளஸ் இன்னொரு டேர்மையும் சேர்ந்துருக்கு. இட் இஸ் கிரேட்டர் தென் தட். இன்டென்சிட்டிங்கிறது ரெண்டு தனித்தனி வேவ்னுடைய ஆம்ப்ளிடியூட்னுடைய ஸ்கொயர்னுடைய அடிஷன் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் இன்னொரு டேர்மும் சேர்ந்துருக்கு. தட் மீன்ஸ் கிரேட்டர் தென் தட், அதை விட அதிகமான ஒரு இன்டென்சிட்டியை நம்ம அங்கே எதிர்பார்க்கலாம். அப்போ ஐ மேக்சிமமாக இருக்கணும் அப்படின்னா இந்த டேர்ம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். காஸ் டெல் அப்படிங்கிறது 1 இருந்துச்சுன்னா தான், தட் மீன்ஸ் ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா தான் இந்த a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் என்னவா மாறிடும்? a1 ப்ளஸ் a2 த ஹோல் ஸ்கொயராக மாறிடும். கரெக்டாக ஆம்ப்ளிடியூட்னுடைய அடிஷனுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். காஸ் டெல் எப்பெல்லாம் 1 இருக்கும்? காஸ் டீட்டா. ஸோ அப்போ இந்த டெல்டா வந்து 2n பைக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது தான். n வந்து 0வாக இருக்கலாம், ஏன்னா இது காசு இல்லையா, காசு 0 1 தான். அப்போ இல்லைன்னா 1 இருக்கலாம், தட் இஸ் 2 பை 360 1 2. ஸோ என்னோட மதிப்பு இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2n பை கிடைக்கும். ஸோ காஸ் ஆஃப் திஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு +1 வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ எப்போ பார்க்க நமக்கு இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் டெல் இஸ் ஈக்குவல் டு 2n பைக்கு சமமாக இருக்கும் பொழுது. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் டெல்லாக இருந்துச்சுன்னா பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? பாத் டிஃப்ரென்ஸ்
2n pi into lambda by 2 pi. That is equal to 2 pi cancel ஆயிடுச்சுனா n lambda. So path difference n lambda வா இருந்துச்சுனா we are getting the maximum intensity. That is greater than the sum of two separate individual amplitudes. Okay, I வந்து எப்ப இருக்கு maximum? That is a1 plus a2 the whole square. அப்படி இருக்கணும் அப்படின்னா we have the phase difference del is equal to 2n pi சமமா இருக்கணும். What happened when I is minimum? I is minimum இருக்கணும்னா நல்லா தெரிஞ்சு போச்சு. This a1 a2 2a1 a2 இந்த cos delta value minus 1 இருந்துச்சுன்னா we will be getting a minus b the whole square formula கிடைக்கும். So அப்ப cos del is equal to minus 1. அல்லது அந்த phase difference என்னவா இருந்துச்சுன்னா நமக்கு minus 1 வரும். 2n plus 1 pi இருந்துச்சுன்னா. So n வந்து 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். 0வா இருந்துச்சுன்னா வெறும் pi 180 minus 1. So இந்த மாதிரி அப்போ 1ஆ இருந்துச்சுன்னா that is equal to 3 pi வரும். 2ஆ இருந்துச்சுன்னா 5 pi வரும். So இந்த டேர்ம்ஸ்க்கெல்லாம் cos டெல்டாவோட மதிப்பு minus 1 வரும். minus 1 வந்துச்சுன்னா r உடைய மதிப்பு என்னவா வருதுன்னு பார்ப்போம். a1 square plus a2 square minus 2a1 a2 வரும். That is a1 minus a2 the whole square. That is r square. So here also எப்பா இந்த மினிமமா இருக்கணும், I வந்து மினிமமா இருக்கணும் அப்படின்னா அப்ப என்னவா இருக்கணும்? phase difference. Phase difference must be 2n plus 1 pi-க்கு ஈக்குவலா இருக்கணும். Path difference வந்து path difference is equal to 2n plus 1 pi into lambda by 2 pi. So pi cancel out ஆயிடுச்சுன்னா 2n plus 1 lambda by 2. Yes, path difference 2n plus 1 lambda by 2 சமமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு minimum intensity கிடைச்சிரும். அதாவது a1 minus a2 the whole square கிடைக்கும். So this is the intensity of the at the point P due to the in terms of phase difference and path difference. So phase difference 2n plus 1 pi இருந்துச்சுன்னா you will be getting a minimum intensity. Path difference 2n plus 1 lambda by 2 இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாலும் minimum intensity கிடைக்கும். phase difference 2n pi இருந்தாலோ இல்ல path difference n lambda இருந்தாலோ maximum intensity அந்த point P நமக்கு கிடைக்கப்பெறும்.